கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோசுவா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. தியானத்திற்கான தலைப்பு காக்கப்பட்டனர். யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். யோசுவா 10:6. இஸ்ரவேலரிடத்தில் வந்து அடைக்கலம் புகுந்த கிபியோனியருக்கு இப்போது ஒரு பிரச்சனை வந்தது. அவர்கள் யோசுவாவின் இடத்தில் ஆள் அனுப்பி தங்களை கைவிடாமல் சீக்கிரமாய் வந்து தங்களை ஆபத்து நின்று ரட்சிக்கும்படிக்கு கேட்டுக்கொண்டனர். கிபியோனியர் யோசுவாவோடே சமாதானம் பண்ணி கொண்டார்கள் என்பதை எமோரியரின் 5 ராஜாக்களும் அறிந்து அவர்களோடு யுத்தம் பண்ணும்படிக்கு வந்து பாளையம் இறங்கினார்கள். யோசுவாவுக்கு கிபியோனியர் செய்தி அனுப்பிய போது யோசுவாவும் அவனது படை வீரரும் உடனே புறப்பட்டு போகிறார்கள். அப்பொழுது தேவன் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை என்று உறுதியை கொடுத்தார். அங்கே கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அவர்களை இஸ்ரவேலருக்கு முன்பாக கலங்கடித்தார். அவர்கள் சிதறி ஓடுகையில் வானத்திலிருந்து கற்களை அவர்கள் மேல் விழ பண்ணினார். இஸ்ரவேலர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையால் செத்தவர்களே அதிகமாக இருந்தார்கள். கர்த்தர் தமது ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். அதே தேவன் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவரது வல்லமை சற்றேனும் குறைந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவரது வார்த்தை என்றைக்கும் ஒழியாது. இன்று நம்மில் யாராவது பிறரால் எதிர்க்கப்பட்டு அநீதியாக குற்றம் சாட்டப்பட்டு செய்வதறியாது கலங்கி நிற்கிறோமா? தேவன் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மனுஷர் நம்மை கைவிடலாம், ஆனால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இக்கட்டான நேரத்தில் கிபியோனியர் தங்கள் பலனை நம்பாது, இஸ்ரவேலரின் தேவன் தமது ஜனத்தை எப்போதும் வெற்றி சிறக்க செய்கிறார் என்று கண்டு யோசுவாவிடத்தில் சமாதானம் பண்ணி கொண்டனர். அதனால் அவர்களை எதிர்த்தவர்கள் முன்னிலையில் காக்கப்பட்டனர். அதுபோலவே நாமும் மனுஷரின் பலனை நம்பாமல் முழுமையாக தேவனில் சார்ந்து நிற்கும்போது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்களோ சும்மா இருப்பீர்கள் என்றே இஸ்ரவேலுக்கு அன்று சொல்லப்பட்டது. அந்த தேவன் இன்று தம்மை அண்டிய நமக்காகவும் யுத்தம் செய்வார். அவரை நம்புவோமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதம் 57:2. நாமும் கூப்பிடுவோமாக. ஜெபம் செய்வோமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சேனாபதியாய் நீர் எங்களுக்கு முன்னே சென்று எங்களுடைய யுத்தங்களை நடத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.